ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமம் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காத கிராமம். அன்னைக்கு ராமன் ஒரு விவசாயி அவன் நிலத்துக்கு போயிட்டு இருக்கும் போது, ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வர வழியில உன் நிலத்தை பார்த்தேன். உன் நிலம் ரொம்ப காய்ந்து இருக்கு. எப்படி விவசாயம் பண்ற? அந்த மண்ணுக்கு ரொம்ப காய்ந்து தான் இருக்கும். ஆனா அது எனக்கு சாப்பாடு தருது, அது போதும். சரி ஐயா, நான் வரேன். சரிப்பா. எப்படி அவங்கள சந்தோஷமா இருக்கான்? இன்னைக்கு நிறைய அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு போல இருக்கு. இப்பயே முடிச்சிருவோம். தம்பி, அந்த நிலம் தான் எனக்கு சாப்பாடு தருது, அந்த அருவி எனக்கு தண்ணி தருது, அந்த மரம் எனக்கு நிழல் தருது. இந்த ஊர் மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இதுக்கு மேல அதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தேவை. நீனும் சந்தோஷமா இரு. தேவையானதுக்குலாம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. சரி, நம்ம கிளம்பலாமா? அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப அறுவடைக்கு நான் போற நேரம் வேற ஆயிடுச்சு. சரி, நம்ம கிளம்பலாம். பத்திரமா நீனும் போப்பா வீட்டுக்கு. காலம் போக போக ராமனுக்கு கூட சரியில்லாம போயிடுச்சு. அவன் ரொம்ப முடியாம இருந்தான். அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு பேசிக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ராமனுக்கு ஒரு நல்லதா பண்ணணும். எல்லாம் ராமன் வீட்டுக்கு போய் பேசினாங்க. ராமன், நாங்க எல்லாம் சேர்ந்து எங்க நிலத்தோட அறுவடையை உனக்கு தரலான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம உன் கஷ்டமா இருக்க நிலத்தை நாங்க சரி பண்ணி உனக்கு புதுசா தர போறோம். நீ எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கத்து கொடுத்துருக்க. அன்னையிலிருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷமா பகிர்ந்து கொடுத்து ஒண்ணா வாழ்ந்தாங்க.